22 ஆகஸ்ட் 2026 பொதுக்காலம் 20வது வார சனி. இன்று அன்னை மரியாள் அரசியான தூய கன்னி மரியா நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் எனும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தம் ஆனவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயது ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், எனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரிடம் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று அன்னை கன்னி மரியாம் விண்ணக அரசி என்ற நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். கன்னி மரியாவுக்கு கிறிஸ்தவ, குறிப்பாக கத்தோலிக்க திரு அவை ஒரு சில ஆங்கிலிக்கம் கிழக்கு வழியாக வழங்கப்பட்ட பட்டமாகும். 5ஆம் நூற்றாண்டில் நடந்த முதலாம் எபேசு பொது சங்கத்தில் மரியா கடவுளின் அன்னை என அறிவிக்கப்பட்டதின் விளைவாக இந்த ஒரு பட்டம் விண்ணக அரசி, குயின் ஆஃப் ஹெவன் அல்லது குயின்ஷிப் ஆஃப் மேரி என்று குறிப்பிடுவார்கள். அதிலிருந்து மரியன்னைக்கு இந்த பட்டம் வழங்கலாயிற்று. இந்த நம்பிக்கை குறித்த கத்தோலிக்க படிப்பினையை திருத்தந்தை 12ஆம் பயஸ் அட் செலிசி ரெக்ஜினாம் என்ற சுற்றுமடலில் விவரிக்கப்பட்டிருக்கிறார். அதன்படி மரியா விண்ணக அரசி என அழைக்கப்படுவதற்கு காரணம் இயேசு குறித்து விண்ணக அரசராக இருப்பதுதான். இது பண்டைய இஸ்ரேல் அரசு வழக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சபையினால் அதிகாரப்பூர்வ அனுமதி பெறுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே விண்ணக அரசி என்னும் பட்டம் கத்தோலிக்க மரபிலும் வேண்டுதல்களிலும் பக்தி முயற்சியிலும் கலையிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்றைய நாட்டில் அரசி என்றால் அவளுக்கு கிரீடம் இருக்கும், அதிகாரம் இருக்கும், அரண்மனை இருக்கும், அவளை சுற்றி பணியாளர்கள் இருப்பார்கள். ஆனால் இன்று நாம் நினைவு கூறுகின்ற அன்னை மரியா உலக அரசிகளைப் போல அதிகாரத்தால் அரசியானவர் அல்ல. தாட்சியாலும் கீழ்ப்படிதலாலும் இறைவனுடைய வார்த்தைக்கு முழுமையான ஆம் என்று சொன்ன நம்பிக்கையான அரசியாகியிருக்கிறார். அவருடைய கிரீடம் பொன்னால் ஆனதல்ல, இறைவன் திருவுலத்திற்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த இதயமே அவருடைய கிரீடம். இன்று திரு அவை மரியன்னைக்கு இப்பேற்பட்ட விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. இந்த விழா மரிய விண்ணேற்பு பெற்ற பின் மகிமையில் பங்கு பெற்று கிறிஸ்துவில் அரசாட்சியில் சிறப்பான முறையில் பங்கேற்க என்பதை நினைவூட்டுகிறது. அவர் இயேசுவின் தாய், இயேசுவே அரசர். எனவே அரசரின் தாயாகிய மரியா அரசியாக மதிக்கப்படுகிறார். ஆனால் மரியாவுடைய அரசத்துவம் உலக அதிகாரத்தின் அரசத்துவம் அல்ல, அன்பின் அரசத்துவம், சேவையின் அரசாட்சி, தாட்சியின் அரசாட்சி, இறைவனுக்கு முழுமையான கீழ்ப்படிதலுடைய அரசாட்சி. இன்றைய நற்செய்தியில் இந்த அரசினுடைய உண்மையான முகத்தை நாம் பார்க்கின்றோம். வானதூதர் கபிரியேல் மரியாவிடம் வந்து, அருள் பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று வாழ்த்துகிறார்.
மரியா ஒரு பெரிய அரண்மனையில் இல்லை, அதிகாரத்தின் நடுவிலும் இல்லை. கலிலேயாவில் உள்ள நாசரேத் எனும் சாதாரண ஊரில் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இறைவன் தம்முடைய மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த எளிய பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார். இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் உலகத்தினுடைய பார்வையில் பெரியவர்களை மட்டுமே தேடுவதில்லை, தாட்சியான திறந்த இறைவனுக்கு திருவிழத்திற்கு தங்களை ஒப்படைக்க தயாராக இருக்கின்ற இதயத்தை தான் தேடுகின்றார். வானத்தூதருடைய செய்தியை கேட்ட மரியா கலங்குகிறார். இது எப்படி நிகழும் என்று கேட்கிறார். இந்த கேள்வி அவர் நம்பிக்கையின் கேள்வி அல்ல, புரிந்து கொள்ளும் விரும்பும் விசுவாசத்தின் கேள்வி. மரியா எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பிறகுதான் ஆம் என்று சொல்லவில்லை. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொண்ட பிறகும் இல்லை. திருமண வாழ்க்கை, குடும்பம், சமூகம், எதிர்காலம் எதுவும் தெளிவாக இல்லாத ஒரு நிலையில் இறைவனுடைய வார்த்தையை நம்பி அவர் இதோ ஆண்டருடைய அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழட்டும் என்கிறார். இதுவே மரியாவுடைய அரசி தன்மையின் ரகசியம். அவர் முதலில் தன்னுடைய வாழ்க்கையின் அரசியாக இருக்க முயற்சிக்கவில்லை, இறைவனை தன்னுடைய வாழ்க்கையின் அரசராக ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் அவர் அரசியாகிறார். நமது வாழ்க்கையிலும் பல நேரங்கள் நாம் இறைவா எல்லாவற்றுக்கும் முதலில் விளக்குங்கள், அதன் பிறகு நான் உன்னை நம்புகிறேன் என்று சொல்கிறோம். ஆனால் மரியா நமக்கு வேறொரு பாதையை காட்டுகிறார். ஆண்டவரே, எனக்கு எல்லாம் புரியவில்லை, ஆனாலும் உன்னை நம்புகிறேன். இதுதான் நம்பிக்கை. வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் வரும்பொழுது, திட்டங்கள் தோல்வி அடைகின்ற பொழுது, எதிர்காலம் தெரியாத பொழுது, குடும்பத்தில் பிரச்சனைகள் எழுகின்ற பொழுது, நோயில துன்பம் வருகின்ற பொழுது, நம்முடைய பிரார்த்தனைகள் மரியாவுடைய வார்த்தையாக மாற வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சொற்படி எனக்கு நிகழட்டும். மரியா இறைவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டதும் தன்னுள் அதை வைத்துக் கொண்டு மட்டும் இருக்கவில்லை. அடுத்ததாக எலிசபெத் அம்மனை சந்திக்க செல்கிறார். உண்மையான நம்பிக்கை எப்பொழுதும் சேவையாக மாறுகிறது. மரியா கருவிட்டிருந்தாலும் தன் தேவைகளை மற்றும் பற்றி சிந்திக்கவில்லை. வயதான எலிசபெத்துக்கு உதவ விரைந்து செல்கிறார். இதுவே அந்த அரசியின் இதயம். உண்மையான மகத்துவம் மற்றவருக்கு சேவை செய்வதில் இல்லை, மற்றவர்கள் நமக்கு சேவை செய்வதில்லை, நாம் மற்றவருக்கு சேவை செய்வதில்தான் இருக்கிறது என்று நம்மையே நாம் கேட்கின்ற ஒரு கேள்வியாக, குடும்பத்தில் நான் சேவை செய்கின்றனா? என்னை சுற்றியுள்ள துன்பப்படுகின்ற பிள்ளைகளுக்கு என்னால் நான் உதவியை செய்கின்றேனா? வயதானவர்களையும் நோயாளிகளையும் தனிமையில் இருப்பவர்கள் நினைத்து பார்க்கிறேனா? என்னுடைய நேரத்தை, திறமையை, பொருளை பிறருக்காக பகிர்கின்றேனா? மரியாவை அரசியாக போற்றுகின்ற நாளில் அவருடைய அரசியான அந்த இதயத்தையும் நாம் பின்பற்ற முயற்சிக்க வேண்டும். மரியா அந்த உலகிற்கு இயேசுவை அளித்தவர். தன்னுடைய இதயத்திலும் உடலிலும் வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை சுமந்தவர். அதே போலதான் நாம் கிறிஸ்துவை வாழ்க்கையில் சுமக்க வேண்டும். உலகிற்கு அவரை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் திருப்பலியில் கிறிஸ்துவை பெறுகின்றோமானால் அந்த கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளின் நடத்தையில், அன்பில், மன்னிப்பில், சேவையில் நாம் பிறருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று மரியாவை அரசியாக கொண்டாடுகின்ற பொழுது அவருடைய கிரீடத்தை மட்டும் பார்க்காமல் அவர் அணிந்த தாழ்மையின் ஆடையையும் பார்க்க வேண்டும். அவரது மகிமையை மட்டுமல்லாமல் கீழ்ப்படிதலையும் பார்க்க வேண்டும். விண்ணக அரசத்துவத்தை மட்டுமல்லாமல் பூமியில் அவர் வாழ்ந்த சேவையின் பாதையையும் நாம் பார்க்க வேண்டும். அன்னை மரியாள் ஆம் என்ற வாழ்க்கை ஒரு உண்மையான மகிழ்ச்சியை அடைக்கிறது, மகிமையை தருகிறது. உலக அதிகாரத்தை தேடுகின்ற இந்த ஒரு பாதையில் மரியன்னை தாழ்மையை தேர்ந்தெடுக்கிறார். உலகம் தன்னை உயர்த்திக் கொள்ள விரும்புகிறது, ஆனால் மரியா தன்னையே தாழ்த்துக் கொள்கிறார். ஆக இன்றைய நாளில் மரியாவுடைய கைகளில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்படைப்போம். அன்னையை, உமது மகன் இயேசுவை எங்களுடைய இதயத்துடைய அரசராக ஏற்றுக்கொள்ளவும், உம்முடைய தாழ்மையும் கீழ்ப்படிதலும் நம்பிக்கையும் அன்பும் சேவையும் ஆகியவற்றை நாங்கள் வளரவும் எங்களுக்கு உதவுகள் என்று மரியன்னையை நாம் மன்றாடுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. அன்பும் இரக்கம் நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த புதிய நாளில் நிறைத்த அனைத்து ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளை எமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாகவும், எங்களுடைய வார்த்தைகள் அன்பாகவும், எங்களுடைய செயல்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் அமைய எங்களுக்கு அருளை தாரும். அன்னை மரியாளை போல இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உன் வார்த்தைப்படி எனக்கு நிகழட்டும் என்று சொல்கின்ற அந்த விசுவாசத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எல்லாம் புரியாத நேரங்களில் உம்மை நம்பவும், எதிர்பாராத சூழ்நிலைகளில் உமது திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளவும், சிரமங்களின் நடுவிலும் நம்பிக்கை இழக்காமல் இருக்கவும் எங்களை வழிநடத்தும். அன்னை மரியாவுடைய அரசி விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளில் எங்களுடைய குடும்பங்கள் அனைத்தையும் அவருடைய தாய்மையான
பாதுகாப்பில் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய இல்லங்களில் அமைதியும் அன்பும் ஒற்றுமை நிலைத்து நிற்க அருள் புரியும். நோயுற்றவர்களுக்கு உடல்நலத்தையும், கவலையில் இருப்பவர்களுக்கு ஆறுதலையும், துயரப்படுபவர்களுக்கு நம்பிக்கையும், வழி காணாமல் இருப்பவர்களுக்கு உமது அருளையும் தாரும். அன்னை மரியாளுடைய திருத்தலத்தை நோக்கி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குறிப்பாக வேளாங்கண்ணி ஆரோக்கிய திருத்தலத்தை நோக்கி தங்களுடைய நடைப்பயணத்தை தொடங்கிய அனைத்து திருப்பணியாளர்களையும் உமது அருளில் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஒவ்வொரு அடியும் ஆசிர்வதியும். அவர் நடந்து சில ஒவ்வொரு பாதையும் பாதுகாப்பானதாக இருக்கட்டும். வெயில், மழை, சோர்வு, உடல் வலி, பசி, தாகம் ஆகியவற்றை தாங்கும் வலிமையை அவர்களுக்கு தாரும். அவர்களோடு நீ நடந்து வாரும். அன்னை மரியா அவருடைய தாயை என்புடன் வழி நடத்துவீராக. புயல் சந்திக்கும் ஒவ்வொரு இடமும் அன்பையும், பொறுமையையும், கருணையும் வெளிப்படுத்தும் அருளை அவர்களுக்கு தாரும். அவர்கள் நடைபெறும் கால்கள் பயணமாக இல்லாமல் இதயத்தில் இறைவனை நோக்கிய பயணமாக அமைய செய்தலும். வேளாங்கண்ணி அன்னை திருத்தலத்தை நோக்கி செல்லும் இந்த பயணத்தில் அவர் தங்கள் வேண்டுதல்களையும், குடும்பங்களுடைய கவலைகளையும், நோயுற்றவர்களுடைய கண்ணீர்களையும், நம்பிக்கை இழந்தவர்களுடைய ஏக்கங்களையும், உலகத்துடைய தேவைகளையும் ஒரு திருப்பாதையில் சமர்ப்பிக்க செய்யும். அவர்கள் திருத்தலத்தை பாதுகாப்பாக சென்றடைந்து உமது அருளையும் அன்னை மரியாதை பரிந்துரையும் அனுபவிக்க அருளை தாரும். அவர்களுடைய பயன் நிறைவடைகின்ற பொழுது வெறும் திருத்தலத்தை அடைந்தவர்களாக இல்லாமல் புதுப்பிக்கப்பட்ட ஒரு இதயத்துடனும் ஆழமான நம்பிக்கையுடனும் இன்னும் இயேசு அதிகமாக நேசிக்கின்ற பிள்ளைகளாக திரும்பி வர அருளை தாரும். அன்னை மரியாளை அரசியை எங்கள் குடும்பங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்களுடைய பணிகளுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்களை பயணத்திற்காக வேண்டிக்கொள்ளும். நோயுற்றோருக்காக வேண்டிக்கொள்ளும். துயரப்படுவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்களுடைய வேண்டுதல்களை உடைய மகன் இயேசுவிடம் எடுத்து செல்லும். நாள் முழுவதும் எங்களை உமது அருளால் வழி நடத்தும். எங்கள் ஒவ்வொரு அடியையும் நோக்கியதாக, ஒவ்வொரு செயலும் அன்பின் செயலாக, ஒவ்வொரு வார்த்தை பிறருக்கு ஆறுதலாக அமையட்டும். இந்த மண்டாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து செபிக்கிறோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.